வணக்கம். வெல்கம் டு டிடிஆரி கிரியேஷன். இன்றைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டோன் செயின் ஸ்டிச்சு டைப் 2. டைப் 1ல் பார்த்த அதே சேம் கான்செப்ட் தான். இதில் என்ன அப்படின்னா சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சில்க் த்ரெட்டில் ஒரு செயின் ஸ்டிச் எப்படி டபுள் த்ரெட் எடுத்துக்கிட்டு போடுவீங்கள்ல, அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு போடும்போது தெரியும். ஓகேங்களா? பார்க்கலாங்களா? நம்ம டைப் 1ல் எப்படி ஸ்டிச்சிங் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்கே ஸ்டிச்சிங் கொடுக்குறோம். இப்போ நம்ம சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஸ்டிச்சிங் கொடுக்குறோம். டைப் 1ல் எப்படி கொடுத்தோமோ அதே சேம் தான். சரிங்களா? கீழே இருந்து ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்டிச்சிங் கொடுங்க. ஓகேவா? மேலே கீழே திரும்ப ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்பு ஸ்ட்ரெயிட் லைன். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஸ்டோனாக தான் ஸ்டிச்சிங் கொடுக்கணும். சரிங்களா? அந்த செயின் முறுக்கு விழக்கூடாது. முறுக்கு விழாதபடி ஸ்டிச்சிங் கொடுங்க. ஒரு செயினாக தான் நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கணும். இது ஏன் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ளவர் ஸ்டிச்சிங் கொடுக்கும் ஒட்டுறீங்க. ரன்னிங் ஸ்டோனை வச்சு ஒட்டிட்டு அதை நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். அந்த ஸ்டோனை ஒட்டி நம்ம என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி தெரியும். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செயினில் முறுக்கு விழாதபடி ஸ்டிச்சிங் கொடுக்கணும். முறுக்கு வந்துச்சுன்னா அந்த முறுக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறமேலு செயின் ஸ்டிச் கொடுங்க. செயினை ஒட்டி அந்த ஸ்டோனை ஒட்டி கரெக்டாக ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் மேலேயுமே ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்கணும், கீழேயுமே ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ அது ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே ஒரு லாக்கை கொடுத்து அப்படியே கண்டினியூஸாக செயின், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் செயின், ஒரு ஃப்ளவரில் காம்பு வருது அப்படின்னா அந்த காம்புக்கு நம்ம ரன்னிங் ஸ்டோன் ஒட்டி அதில் ஒரு க்ரீன் கலர் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது தனியாக தெரியும். ஃப்ளவருக்கு ரெட் கலரும் அதோடைய காம்புக்கு க்ரீன் கலரும் கொடுத்தோன்னா ஹைலைட் பண்ணி காமிக்கும். மேலேயும் அதே மாதிரி செயின் ஸ்டிச்சு. இது இப்போ என்ன செய்யணும், எம்போஸ்டு பண்ணி காமிக்கும். இதோட நாட்டு போட்டு முடிச்சிடுறீங்க. சரிங்களா? இது லாஸ்ட்டாக நீட்டில் வச்சு அடியில் இழுத்து விட்டுட்டோன்னா இந்த பிசுறு தெரியாது. இப்போ உங்களுக்கு பாருங்களேன், இது ஒரு காம்பு, செடியோ பூவோடைய காம்பு மாதிரி இருக்குது, இந்த க்ரீன் கலர் கொடுத்ததும். இப்போ அதே மாதிரியே உங்களுக்கு ஃப்ளவர் ஒட்டியிருக்கேன். ரன்னிங் ஸ்டோனை வச்சு ஃப்ளவர் ஒட்டியிருக்கேன். நமக்கு இதில் என்ன கலர், ரெட் கலரு, ப்ளூ கலரு, நீங்கள் எந்த கலர் உங்களுக்கு ஃப்ளவர் தேவையோ அந்த கலரில் நீங்கள்
முதல்ல ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச்சு, அவுட்லைன், உள்ளேயும் அவுட்லைன் கொடுக்கணும், வெளியிலையும் அவுட்லைன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ளவராக தெரியும். இப்போ நான் ஸ்டிச்சிங் பண்ணதையே காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, சரிங்களா? சர்க்கிள் ஷேப்பு, திலகம் ஷேப்பு, ஒரு ஃப்ளவர் அதே மாதிரியே பண்ணுவீங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளவரில் ஸ்டிச்சிங் முதல்ல கொடுத்துட்டேன். ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதை ஒட்டி செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் அவுட்லைனாக. இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன் வந்து வளைஞ்சிக்கிட்டு நிற்கிது பாருங்கள். இது மாதிரிலாம் ஒட்டக்கூடாது. நம்ம ஒட்டும் போதே கரெக்டாக நேராக பார்த்து இருக்கிற மாதிரி ஒட்டணும், சரிங்களா? இந்த சர்க்கிள் மட்டும் கிராஸாக இருக்குது பாருங்கள், இந்த ரன்னிங் ஸ்டோனு அது மாதிரி வராதபடி ஒட்டணும். இப்போ இது பாருங்கள், இந்த ஃப்ளவர் எவ்வளோ. இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் அழகாக, ஒரு துளிப்பு பூ வந்து கரெக்டாக அழகாக தெரியும். இதோட நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டும் கொடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்சு நாட்டு எப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.